கூட்டம் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை உரை நிகழ்த்த உள்ளார்கள். இந்த அறைக்குள் வருகிற போது இப்படி அமைதியின்மையை நீங்கள் உருவாக்கினால் நான் பத்திரிகை செய்து எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். தயவுசெய்து சொல்றேன், வந்தா கோஆபரேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே நீங்க வந்து சண்டை போட்டுக் கொள்வதும் அதற்காக காலை விரயமாவதும் எனக்கு ஏற்புடையதாக படவில்லை. தயவு செய்து நீங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்பு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதக ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எப்போது அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடந்தாலும் அனைத்து தகவலும் உங்களோடு பரிமாறப்படும். வந்தே மாதரம் அந்த தேசிய கீதம் புரோட்டோகால்லாம் எப்படி யூஸ்வலா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்ல ஆளுநருக்கு தான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்குமா? சட்டமன்ற பேரவை ஆளுநர் உரை நிகழ்கிற போது என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்க போகிறீர்கள். அதிமுக விவகாரத்தில் ஏற்கனவே மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக நம்ம ஏதேனும் முடிவெடுத்திருக்கோமா, இல்ல அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோமா? முடிவெடுத்திருந்தா உடனே அறிவிச்சிருப்பேன். ஆய்வில் உள்ளது, ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். உரிய நடவடிக்கைகளாக காத்திருங்கள். உரிய நேரத்தில் ஆய்வு முடிந்த பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கைக்கு உங்களிடம் அறிவிக்கப்படும். என்னங்க மக்கள் இப்போது தமிழக மக்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் லைவாக பார்த்த பிறகு அதிகமாக சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர் இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள், நாம் விரும்பி ஏற்றிருக்கிற விரும்பி இன்றைக்கு பதவியில் அமர்த்தி இருக்கிற மாண்பு முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்பதை நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம். சட்டப்பேரவையுடைய முதல் பெண் செயலாளர் உங்கள் பார்வையில் அமர்ந்திருக்கின்ற திருமதி சாந்தி அவர்கள் புதிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். பத்து மணின்னு சொல்லுங்க. படிச்சேன், அதான படிச்சேன். தயவுசெய்து இன்னொரு ஆலோசனை தப்பா எடுத்துக்காதீங்க. கையில நான் ஏதாவது பேப்பர் படிச்சிருக்கேன்னா நீங்க என்ன பண்றீங்க, நான் பேசுவதற்கு முன்பாக அது என்ன இருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் தவறுங்க. அது விரும்பத்தகாது, தேவையற்றதுமாக நான் கருதுகிறேன். எடுக்காதீங்க. ஏன்னா என்ன நான் சொல்லப்போ அதுதான் அதுல வரப்போகிறது. அப்ப நான் அந்த பத்திரிகை நீங்க அது முன்னாடி வந்து அதை எடுப்பதும் எங்களுக்கு தெரியாமல் எடுப்பதும் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம். கூட்டம் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 600009 தலைமை செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வமயம் தமிழ்நாடு மேதக ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். பத்திரிகை துறையை சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், நான் எப்போதெல்லாம் உங்களை சந்திக்க நீங்கள் விரும்பி அப்போதெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அறைக்குள் வருகிற போது இப்படி அமைதியின்மையை நீங்கள் உருவாக்கினால் நான் பத்திரிகை செய்து எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். தயவுசெய்து சொல்றேன், வந்தா கோஆபரேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக் கொள்வதும் அதற்காக காலை விரயமாவதும் எனக்கு ஏற்புடையதாக படவில்லை. தயவுசெய்து நீங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்பு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். படிச்சிடறேன்.